Hello friends, welcome to IAS Foundation. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆப்டிடியூட் சீரிஸோட செகண்ட் பார்ட்டில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து கான்செப்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் நான். இன்னைக்கு வந்து அதே கேலண்டர் கான்செப்டில் வந்து இன்னொரு 5 சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் எ மந்த் இன் ஏ இயர், ஒரு இயரில் ஒரு மந்தில் எனக்கு அது ஸ்டார்டிங் வித் மண்டே அப்படின்னு இருக்காங்க. ஸோ மந்த் இன் ஏ இயர் ஸ்டார்ட்ஸ் வித் எ மண்டே, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்த் டே ஆஃப்டர் செகண்ட் சாட்டர்டே என்ன நாளாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தோட முதல் நாள் வந்து திங்கக்கிழமையில் ஆரம்பித்து அதே மாதத்தில் சனிக்கிழமைக்கு அப்புறம் ரெண்டாவது சனிக்கிழமைக்கு அப்புறம் உள்ள 4வது நாளோட தேதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே, ஒரு மாதத்தோட ஃபஸ்ட்டு டே அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மண்டே, அதாவது திங்கள். ஸோ அந்த மாதத்துடைய ரெண்டாவது சனிக்கிழமை, செகண்ட் சாட்டர்டே. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் சாட்டர்டே எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு டே மண்டேவாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக நமக்கு எத்தனாவது நாள், 6வது நாள் வந்து நமக்கு என்னவா இருக்கும், சாட்டர்டே. ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து நமக்கு 6வது நாள் இருக்கும், ஓகேங்களா. அப்போ செகண்ட் சாட்டர்டே எப்போ இருக்கும், 13வது நாள், 13th டே வந்து நமக்கு செகண்ட் சாட்டர்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு கேட்குறாங்க, 4 நாள் கழிச்சு கேட்குறாங்க. ஸோ இட் வில் பி 17th டே, ஓகேவா. ஸோ ஆன்சர் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் இது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஒரு மாதத்தோட ஒரு வருஷத்தோட மாதத்தோட முதல் நாள் அப்படின்றது மண்டேவாக இருக்கும் பொழுது ரெண்டாவது சனிக்கிழமைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4வது நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே மண்டேவாக இருந்தால் 6வது நாள் நமக்கு ஃபஸ்ட்டு சாட்டர்டே வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது சாட்டர்டே அதுலேருந்து 7 நாள் தான். அதுலேருந்து 7 நாள் நீங்கள் எவ்ரி 7th டே அந்த நாள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும் இல்லையா. ஸோ அதுலேருந்து 7 நாள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாவது சாட்டர்டே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து 4வது நாள் அவங்க கேட்டிருக்காங்க, அதுதான் நமக்கு 17th டே, ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம். ஸோ ரெண்டாவது சம். ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த சம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப 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 ஈஸியான சம் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜனவரி 1ஆம் தேதி 2021, ஓகேவா. ஸோ அந்த அந்த நாளில் எனக்கு ஒரு பெட்ரோலோட விலை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 80 + 0.1 m அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆன் தி mth டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ mth டேனா ஏதோ ஒரு நாளில், ஓகேவா. அது எதில் எனக்கு m வந்து 100 நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் அந்த விலை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீசலோட விலை அந்த nth டே, nth டேனா அகைன் அவங்க ஒரு டே நாள் சொல்கிறாங்க. எம்மும் என்னும் இந்த இடத்துல வேறு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே 2021 nth டேல வந்து பார்த்தீங்கன்னா 69.0.15 n அப்படின்ற விகிதத்தில் அவங்க என்ன இருக்குன்றாங்க, டீசலோட விலை இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆன் விச் டேட், எந்த நாளில் எனக்கு 2 ஃபியூவலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 2 கண்டிஷன் எடுக்கலாம். ஒன்று எம் வந்து எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று எம்மும் என்னும் வேறு வேறு நாளில் இருக்கிற மாதிரி, ஓகேவா. ஸோ நான் ஹைபாத்தட்டிக்கலாக நான் என்ன பண்ணுறேன், நான் எம்மும் என்னும் ஈக்குவல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ ஒரு கண்டிஷனுக்காக, ஓகே, டு ஃபைண்ட் அவுட் எந்த எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபியூலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், முதல் 100 நாளைக்கு மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது, பெட்ரோலுடைய விலை வந்து மாறிக்கிட்டே இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான், ஓகேவா. ஸோ அப்போ இப்போ எம் அப்படின்றது 100வது நாள் அப்படின்னு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 100th டே. ஸோ எம் அப்படின்றத நான் 100th டே அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ 80
plus 0.1 into 100. அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 80 plus 10 which is equal to 90. அப்போ 100வது நாளில் என்னுடைய பெட்ரோலின் விலை வந்து என்னவா இருக்கும்? 90 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, m is equal to n அப்படின்ற மாதிரி. சரி, இந்த விலை எனக்கு இந்த ஈக்குவேஷனில் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஓகேவா, 69.0.15. நம்ம எம்மும் என்னும் ஈக்குவல்ன்றதுனால நான் என்னன்ற இருக்கிறது பதிலாக நான் என்னன்னு பண்ணுறேன், எம்ன்ற வேல்யூவை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு எந்த எம் வேல்யூக்கு எந்த நாளில் எனக்கு இந்த 90 அப்படின்ற விலையை அது ரீச் ஆகும் அப்படின்றது தான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, ஸோ 0.1m equal to 90 minus 69. ஓகே, 0.1m equal to 21. ஓகே, m is equal to 21 divided by 0.15. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்வீனியன்ஸ்க்காக மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெசிமல் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ அது என்ன ஆகும், 2100 divided by 15. ஓகே, 15 1s are 15 1s are ரிமைண்டர் என்ன இருக்கும், 7 இருக்கும். ஸோ 700 இருக்கும் இல்லையா, 600 இருக்கும் இல்லையா. ஸோ 15 40s are 600. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு எந்த நாளில், 140வது நாளில் எனக்கு ரெண்டு ஃபியூவலோட ரேட்டுமே 90 ரூபாய் இருக்கும். சரி, இந்த 140வது நாள் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு ஜனவரி 1ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க, 1st Jan அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. 1st Janல எனக்கு ரெண்டுத்தோட ஈக்குவேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதுலேருந்து நம்ம எத்தனாவது நாள் கண்டுபிடிக்கணும், 140வது நாள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 31 நாள் ஜனவரியில், இது லீப் இயர் கிடையாது, அதனால் எனக்கு பிப்ரவரியில் 28 நாள், மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 30 நாள். ஓகேவா, ஸோ அப்போ 59 90 120, ஸோ ப்ளஸ் 20 நாள் தான். அப்போ எந்த மந்தில், மே மந்தில் நமக்கு எத்தனை நாள், 20 நாள். அப்போ ஆன்சர் என்ன, மே மந்தில் 20வது நாளில் எனக்கு என்ன ஆக போகுது, ரெண்டு ஃபியூவலோட ரேட்டுமே சேமாக இருக்க போகுது. ஓகேங்களா, அவ்வளோதான் சம். ஸோ அடுத்த சம் பாருங்க. Sita Geeta go for a swim after a gap of every 2 days and every 3 days respectively. If on the 1st January both of them went for swim together, when will they go together next அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீதாவும் சீதாவும் பார்த்தீங்கன்னா நடுவில் 2 நாள் கேப் விட்டு சீதாவும் 3 நாள் கேப் விட்டு கீதாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே நாளில் மீட் பண்ணக்கூடிய டேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. சாரி, இதில் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. இது வந்து 7th Jan, 8th Jan, 12th Jan, 13th Jan. ஸோ இதுதான் அதோடைய கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ எத்தனாம் தேதி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே நாளில் போயிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இது சிம்பிளான சம் தான். கீதா வந்து எத்தனை நாள், 2 நாள் இடைவெளி விட்டு, அப்போ ஜனவரி 1ஆம் தேதி அவள் போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி 1ஆம் தேதி அவங்க என்ன ரெண்டு பேருமே வந்து ஸ்விம்மிங் போயிருக்காங்க. ஓகேங்களா, இது சீதா, இது கீதா. 2 நாள் கேப் விட்டுனா சீதா எத்தனை நாள் அகைன் போயிருப்பா, 2ஆம் தேதி 3ஆம் தேதி கேப் விட்டுட்டு 4ஆம் தேதி போயிருப்பா. அதே மாதிரி 5ஆம் தேதி 6ஆம் தேதி கேப் விட்டுட்டு சீதா வந்து 7ஆம் தேதி ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருப்பா. அதே மாதிரி 8 9 கேப் விட்டுட்டு 10ஆம் தேதியும், அதே மாதிரி 11 12 கேப் விட்டுட்டு 13ஆம் தேதியும் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருப்பாங்க. கரெக்டா, இப்போ அதே மாதிரி கீதா 3 நாள் கேப் விட்டுட்டு அப்படின்னா 2 3 4 கேப் விட்டுட்டு 5ஆம் தேதி, அதே மாதிரி 6 7 8 கேப் விட்டுட்டு 9ஆம் தேதி, அதே மாதிரி 10 11 12 கேப் விட்டுட்டு 13ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பா, ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருப்பா. அப்போ ரெண்டு பேரும் அகைன் மீட் பண்ணக்கூடிய டேட் என்னது, 13ஆம் தேதி.
ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் 13th ஜனவரி தான் அவங்க மறுபடியும் ஒரே நாளில் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான சம் இது. நெக்ஸ்ட், if yesterday were tomorrow then today would be Friday, what day is today? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான சம். ஓகே, அவன் என்ன சொல்றான், எஸ்டர்டேவும் டுமாரோவும் சேம் டே அப்படின்றான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கண்டிஷன் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ அவன் என்ன சொல்றான், டுடே வுட் பி ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ டுடே வுட் பி ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடேக்கு மொதல் நாள், அதாவது ஃப்ரைடேக்கு மொதல் நாள் என்னவா இருக்கும், தேர்ஸ்டே. அதே மாதிரி ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் என்னவா இருக்கும், சாட்டர்டே. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரைடேவோட எஸ்டர்டே வந்து என்னவா இருக்கும்னா தேர்ஸ்டே. ஓகே, அப்போ தேர்ஸ்டேவோட டுமாரோ என்னவா இருக்கும், எனக்கு ஃப்ரைடே இல்லையா, எனக்கு தேர்ஸ்டேவோட டுமாரோ வந்து ஃப்ரைடே. ஓகேவா? எனக்கு தேர்ஸ்டேவோட எஸ்டர்டே என்னவா இருக்கும், எனக்கு தேர்ஸ்டேவோட எஸ்டர்டே வந்து வெனஸ்டே. ஓகே, அதே மாதிரி இந்த சைடில் சாட்டர்டேவோட டுமாரோ என்னவா இருக்கும், எனக்கு சண்டே. ஓகே, ஃப்ரைடே அப்படின்றது, சாட்டர்டே அப்படின்றது ஃப்ரைடேவோட எஸ்டர்டேவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரைடேவோட டுமாரோ அப்படின்றது சாட்டர்டே. ஓகேவா? அதே மாதிரி சாட்டர்டேவோட எஸ்டர்டே அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும், ஃப்ரைடே அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி, வெனஸ்டே சண்டே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ சாரி, லாஸ்ட் சம்மோட ஆப்ஷன் இங்கேயும் இந்த சம்மோட ஆப்ஷன் வந்து லாஸ்ட் சம்லேயும் மாறி இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சம்மில் என்னென்ன ஆப்ஷன் இருந்ததுன்றது பார்த்தீங்க இல்லையா? ஸோ சண்டே, மண்டே, சாட்டர்டே அண்டு டியூஸ்டே, இந்த 4 ஆப்ஷன் தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ஃப்ரைடேவாக இருக்கும் பொழுது ஃப்ரைடேவோட நேற்று அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும், தேர்ஸ்டேவாக இருக்கும். ஓகே, அவன் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான், நேற்றும் நாளையும் ஒரே நாளாக இருப்பின் அப்படின்ட்டு இருக்கான். நேற்றும் நாளையும் ஒரே நாள்னா என்ன அர்த்தம்னா, சரி ஃப்ரைடேவோட நேற்றும் நாளையும் எனக்கு ஒரே நாள்னா ரெண்டுமே எனக்கு தேர்ஸ்டேவாக இருக்கும் பொழுது எனக்கு டுடே என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அப்போ டுடே அப்படின்றது இந்த இடத்துல என்னவா இருக்கும், நம்ம இன்கேஸ் ஃப்ரைடேவோட எஸ்டர்டேவை நம்ம தேர்ஸ்டேவாக எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு அப்படின்றது என்னவா இருக்கும், நமக்கு வெனஸ்டேவாக இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனில் எனக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே விட நாளை அப்படின்றது எனக்கு சாட்டர்டேவாக இருந்ததுன்னா எனக்கு அது நம்ம எஸ்டர்டே கண்டிஷனில் நம்ம எடுக்கும்போது அப்போ டுடே அப்படின்றது என்னவா இருக்கும், சண்டே. அப்போ இன்னைக்கு சண்டேவாக இருந்தது அப்படின்னா சண்டேவுடைய எஸ்டர்டே என்னவா இருக்கும், நமக்கு சாட்டர்டேவாக இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஆப்ஷனில் நமக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? ஆப்ஷனில் சண்டே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சண்டே தான் கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் சண்டே கொடுக்காம இந்த இடத்துல வெனஸ்டேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெனஸ்டேவும் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு ரெண்டு ஆன்சர் வரும். ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு 12th ஜனவரி இஸ் ஏ சண்டே, 12 ஜனவரி அப்படின்றது சண்டேன்னு சொல்லிட்டு என்ன கண்டிஷன் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 12 ஜனவரி சண்டே அப்படின்னா நமக்கு ஜனவரியில் மீதி இருக்கிற நாள் வந்து 19 நாள். 19 நாள் ஜனவரியில் மீதி இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர் கண்டிஷன் தான் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லீப் இயர் அப்படின்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், அஷ்யூம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜனவரி மீதி இருக்கிற நாள் 19 நாள், லீப் இயர் அப்படின்றனால பிப்ரவரியில் 29, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல வந்து 31, ஜூனில் 30, ஜூலையில் 15 நாள். ஏன் 15 நாள், நமக்கு 15, 12 இந்த ரெண்டு டேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 15 அப்படின்ற டேட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60, 79, 109, 140, 170, 185. ஓகேவா? ஸோ மொத்தம் 185 நாள்.
ஸோ இப்போ நமக்கு 12 ஜனவரி அப்படின்றது சண்டேன்னு சொல்லிட்டான் இல்லையா, ஒவ்வொரு 7 நாளும் நமக்கு அதே நாள் ரிப்பீட் ஆகும். அப்போ 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 26 தடவை இது போகும், ரிமைண்டர் 3 கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸாக்டாக 12 ஜூலை அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும், சண்டேவாக இருக்கும். 15 ஜூலை அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும், சண்டேக்கு அப்புறம் 3 நாள், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, 3 நாள் கழிச்சு வெனஸ்டேவாக இருக்கும். அப்போ இந்த 2 கண்டிஷனை வச்சு நம்ம இது கரெக்டானு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 15th ஜூலை இஸ் சண்டே இஃப் எ இயர் இஸ் எ லீப் இயர். லீப் இயராக இருந்ததுன்னா 15th ஜூலை சண்டேவாக இருக்கும்ன்றான், இது தப்பு. ஓகேவா? 12th ஜூலை சண்டேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ 15th ஜூலை சண்டே இஃப் த இயர் இஸ் நாட் ஏ லீப் இயர். லீப் இயராக இல்லைனாலுமே 15th ஜூலை என்னவாக இருக்கும், ஒரு நாள் தான் கம்மியாகும். ஓகேவா? ஒரு நாள் கம்மியானுச்சுன்னா இட் வில் பி டியூஸ்டே. ஸோ டியூஸ்டேவாக இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. 12th ஜூலை சண்டேவாக இருக்கும். 12th ஜூலை இஸ் எ சண்டே இஃப் எ இயர் இஸ் எ லீப் இயர். அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ நம்மளோட ஆன்சர் சி. ஓகே. ஸோ இந்த சம் நம்ம இப்போ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ கேலண்டர் கான்செப்டில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சம் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இன்றைக்கி ஒரு 5 சம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ கேலண்டரில் இதை விட நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன சம்ஸ்லாம் பார்க்குறீங்களோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த சம்மை நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகுது. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் நான் மூவ் ஆன் ஆகுறேன். ஒரு கான்செப்ட்லேயும் நம்ம 10 சம் போடுவோம். ஸோ ஒன்ஸ் கான்செப்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோஸாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை கேட்கலாம். தேங்க்யூ.